Watch full episodes on Jio Hotstar. இப்படி நடந்திருக்க கூடாது. நான் எப்படி அவங்களை திருப்பி கொண்டு வருவேன்? ஏதாவது செய்யறேன். அட இது யாரு? போதும் போதும் நிறுத்து. மைரா, வருண், நம்ம எங்க வந்திருக்கோம்? ருத்ரா, வருண் ஏதோ மந்திரத்தை படிச்சான். அப்புறம் நம்ம ஈஜிப்ட்க்கு வந்துட்டோம். ஈஜிப்ட்? ஓகே, நான் மேல போய் பார்க்கறேன். முடியலையா? காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படியாவது இந்த புக்கை காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் யாரு? என்ன அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏந்தா தாக்குங்க. நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இதான் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு. அட காப்பாத்துங்க. இப்ப என்ன பண்ண முடியும் கண்ணா? சிபாய்ஸ்கா ப்ரொடக்ஷன் பாய் கிரியேட்டோ. ஓ மேஜிக். மேஜிக் பரவாயில்லையே கண்ணா, உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் சரி, நீங்களாம் யாரு? நாங்க இந்தியால இருந்து இங்க வந்திருக்கோம். அப்புறம் ஒரு மேஜிக் புத்தகத்தால தவறுதலா இங்க வந்துட்டோம். என்னால எல்லாம் மெஜிஷியன்ஸ் கூட சண்டையெல்லாம் போட முடியாதுப்பா. எங்க தலைவர் கூட சூப்பரா மேஜிக்லாம் பண்ணுவாரு. ஆனா உன்னாலலாம் அவர் கூட சண்டையே போட முடியாது. சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த புத்தகத்தை என் கையில கொடுத்துரு, இல்லனா ருத்ரா வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஐயோ, இந்த பையன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். எங்க ஓடிடுச்ச? நன்றி தம்பி, ரொம்ப நன்றி என்னை காப்பாத்துனதுக்கு.
வில்லேஜ்ல இருந்து வருது. இப்ப நம்ம என்ன பண்றது? தம்பி, இந்த புக்கு எந்த சூழ்நிலையிலயும் அவங்க கையில கிடைக்காம பாத்துக்கணும். அப்படி கிடைச்சிட்டா இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க. என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரி தான். அதுங்கள நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்குங்க. அங்க பாருங்க. அந்த மந்திர புக்கு போயிடுச்சு. அதை எடுத்துட்டு போறாங்க. பிடிங்க, போங்க. ஒருவேளை ஹெரோசியஸ் கையில் அந்த புக்கு கிடைச்சிடுச்சுன்னா மொத்த உலகத்துக்கும் அது ஆபத்தாயிடும். ஒருவேளை அந்த புத்தகத்தை வாங்குறது அவ்வளவு முக்கியம்னா வாங்க, அங்கேயே போலாம். அவங்க எங்க போயிருப்பாங்க? லாம்ப்ரியாலா ஹெரோசியஸ் கிட்ட தான் போயிருப்பாரு. ஹெரோசியஸ் எங்க தங்கி இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கூட வாங்க. நான் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஹெரோசியஸ்க்கு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஹெரோசியஸ், ஹெரோசியஸ், என்னை காப்பாத்துங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஹெரோசியஸ் வாழ்க. இந்தாங்க நீங்க கேட்ட அந்த புத்தகம். ஹெரோஷியஸ சந்தோஷப்படுத்திட்ட. உனக்கு பரிசு கொடுத்தாகணும் லோம்ப்ரியா. லோம்ப்ரியால் அந்த 5 கல்லு. ஆஹா, நீ பிரமாதமான காரியத்தை பண்ண. அந்த 5 கல்லு ஒரு தடவை என் கையில கிடைச்சா போதும். அவர் எந்த 5 கல்ல பத்தி பேசிட்டு இருக்காரு? அந்த புஸ்தகத்துல 5 மேஜிக்கல் அடையறதுக்கான வழி இருக்கு. அத பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த கல் அவங்க கைக்கு கிடைச்சா அவங்க எவ்வளவு பலம் வாய்ந்தவங்களா மாறுவாங்கன்னா அவங்களால இந்த உலகத்தையே வேற மாதிரி படைக்க முடியும். ஆடுங்க, பாடுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாட்டத்தை ஆரம்பிங்க. அவர் பிளாக் லைன்ஸோட உள்ள இருக்காரு. ஆனா அந்த மேஜிக் புக்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் நம்மளால ஹெரோஷியஸ் அந்த கல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது அவருக்கு கிடைச்சா என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உலகமே அவ்வளவுதான். என்னால அந்த புக்கோட காப்பியை வர வைக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஹெரோஷியஸை டென்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஐடியா! நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இந்த மாதிரி விளையாட்டுல எனக்கு ஜூஜூபி. ருத்ரா, இந்த மேப் நம்மளோட ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கு. பாரு, இதுல நம்ம பொசிஷன் கூட தெரியுது. வாவ், அதோ இருக்கு மம்மிஸ் வில்லேஜ். இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. அதே நேரத்தில் ஆபத்தும் இங்க இருக்கலாம். மனுஷங்க மனுஷங்க இது என்னது? மனுஷங்க வந்துகிட்டு இருக்காங்க. மனுஷங்க வந்துட்டு இருக்காங்க. மனுஷங்க வராங்க, தாக்குங்க.
தாக்குங்க தாக்குங்க. ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். அவங்க நம்மள தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒளி எல்லாரும் பின்னாடி வாங்க. இதுங்க அதிகமான ஒலிக்கு பயப்படும். இபாய்ஸ்கா சுபாய்ஸ்கா பிராட் லைட் கிரியேட்டோ. நீ பயப்படவே தேவையில்ல. ஏன்னா அவங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்க. ஓடாதீங்க, பயப்படாதீங்க. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஒலிய குறைக்கிறேன். வெளியே வாங்க. இத பாருங்க, நாங்க 5 கல்ல தேடிட்டு இருக்கோம். இதுல சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இது உண்மை. ஒருவேளை நீங்க உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். அப்போ அழிஞ்சு போக விடு. நம்மளோட ராஜா ஃபிரோனா வந்துகிட்டு இருக்காரு. தலை குனிங்க, தலை குனிங்க. ஒரு கல் அவருடைய செஸ்ட்லயே இருக்கு. அது பூமியோட சக்தி கல்லு. அதுல சாண்ட் தெரியுது. எல்லாரும் எழுந்திருங்க. நான் இந்த உலகம் அழிய போகுதுன்னு கேட்டேன். அவர்கிட்ட 2 கல் இருக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபெரோனா என்னைக்கும் அழுகிறத கத்துக்கல. பூலோகம் இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இல்லைன்னா கூட இன்னும் சந்தோஷமா தான் இருப்போம். நானே ஒரு வாட்டி யோசிச்சேன், இந்த உலகத்தை பூரா எப்படி அழிக்கிறதுன்னு. பாருங்க சார், ஒருவேளை உலகம் அழிஞ்சிட்டா உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? நீங்களும் அழிஞ்சிருவீங்க. அப்பாவி பையா, நாங்க ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டோம். அதனாலதான் இந்த ரூபத்துல இருக்கோம். நான் இதுக்காக தான் சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகம் அழிஞ்சிட்டா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எல்லாரையுமே மம்மியா மாத்தி எல்லாத்தையும் ஆள போறேன். இவங்கள அழிச்சிருங்க. ஏன்னா இவங்க கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய இவங்க கனவும் மொத்தமா அழிஞ்சிரும். நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். அவர்கிட்ட 2 கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 2 பாடி கூட இருக்கு. என்கிட்ட பூமி அப்புறம் தண்ணியோட சக்தி கல் இருக்கு. இந்த சக்தியை வச்சு என்னால எதுவும் செய்ய முடியும். அப்புறம் உங்களால என்ன தடுக்கவே முடியாது. ருத்ரா வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஃபிரோனா மகாராஜா, பின்னாடி கூட நிறைய மனுஷங்க வந்துகிட்டு இருக்காங்க. மனுஷங்களா? அவங்கள விட மாட்டேன். பாதி பேர் அந்த பக்கம் போங்க, மீதி பேர் இந்த பக்கம் போங்க. மத்தவங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்க. அட, எல்லாருமே போயிட்டீங்களா? என் கூட இப்ப யாருமே இல்லையே. அட, என்னை விட்டு எல்லாருமே ஓடி போயிட்டீங்களா? தாக்குங்க, தாக்குங்க.
உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகம் அழிஞ்சே தீரும். காப்பாற்ற முடியாது. வீரர்களே, இங்க வாங்க. சூரியன் உதிச்சிடுச்சு. இன்னைக்கு சூரியனை பார்க்காதீங்க. இவங்களை அழிச்சிருங்க. போங்க. இல்ல, என்னோட கண்ணு. தண்ணியோட சக்தி களி எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த பூமியோட சக்திகள் எனக்கு கிடைச்சிருச்சு. இல்ல, என்னோட 2 கல்லு. இல்ல, நான் யாரையும் விட மாட்டேன். இங்க பாருங்க, இந்த கல்லு சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கு. ருத்ரா, டிஜிட்டல் புக் தயார் பண்ணணும்னு நீ போட்ட திட்டம் இப்ப கண்டிப்பா நமக்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா அடுத்த விடுகதை நமக்கு கிடைக்காது. ருத்ரா, உனக்கு இந்த தண்ணியோட சக்திகள் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து இந்த புஸ்தகத்தோட காகிதத்துல வை. அடுத்த கல்லோட தடயம் நமக்கு கிடைக்கும். எரோஷியஸுக்கு சந்தோஷமா இருக்கு. எரோஷியஸுக்கு சந்தோஷம்னா உங்களுக்கும் சந்தோஷம். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த பையன் எதுல சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தான்? எந்த மிருகமும் அதை இழுக்கவே இல்லையே. எரோஷியஸ், அவன் ஒரு மேஜிக் மேன். அவன் ஒரு மகான் மேஜிக் மேன். அவனால எதுவும் செய்ய முடியும். புக்கை எடுத்துட்டு வா சௌத்ரி. பாபாதீன் சார், இத பாருங்க. அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி காத்துக்கிட்டு இருக்கு ஷாக்கீர். அது இந்த அரிசிய சாப்பிடும். அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி. ஆனா ஷாக்கீர் காத்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஷாக்கிங்னு தவறுதலா எழுதிட்டாங்க போல இருக்கு. காத்துக்கிட்டு இருக்கிறது வேட்டக்காரன் எழுதியிருக்கணும். ஏன்னா வேட்டக்காரங்க தான் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றேன். ஷாக்கீர் வேட்டக்காரனா இருப்பாரோ? ஷாக்கீர் ஏதாவது பேரா இருக்கலாம். பாபாதீன் சார், யோசிங்க. ஷாக்கீர் யாரோட பேரா இருக்கலாம்ல? அது ஆமாமா இருக்கு. ஷாக்கீர்ங்கிறது ஒரு ராஜாவோட பேரு. ஆனா அவரோட நகரத்தை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ராஜா அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராஜானா ஷாக்கீர் மாதிரி தான் இருக்கணும்னு. அப்போ 3வது கல்லும் ஷாக்கீர் ராஜா எங்க இருந்தாரோ அங்கதான் இருக்கும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நகரம் எங்க இருக்குன்னு. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் என்ன இருக்கு? அந்த புக்கை பாரு. நம்ம இப்ப கூட வடக்கு திசையில தான் போனோம். வாங்க. ஆனா மறுபடியும் அந்த ஹெரோஷியஸை சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க.
ருத்ரா, இதுல நம்ம அந்த நாட்டுக்கு சவாரி செய்ய முடியாது. இங்க இருக்கிற கல்லு முள்ளு அதை போக விடாம பண்ணிடும். இந்த பாலைவனத்துல ஒட்டகத்தால மட்டும்தான் வேகமா ஓட முடியும். நீ உன்னோட மேஜிக்க வச்சு இத ஒட்டகமா மாத்திக்கோ. பாலைவனத்துல அதால தான் வேகமா ஓட முடியும். Zibaiska, Camel Creator! நீங்க எல்லாரும் எதுக்கும் லாயக்கே இல்ல. ஒரு விடுகதைக்கு உங்களால அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் எங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் இதுக்கான விடைய கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும். தெரிஞ்சுக்கங்க. என்னோட தலை மட்டும் நரியோடது இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஹெரோஷியஸ் அவங்க கிடைச்சிட்டாங்க. அந்த திசையில ஒரு நகரம் இருக்கு. இப்ப புரியுது. அவங்க கசூபாக்கு போறாங்க. அவங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள நம்ம அவங்கள தடுத்தாகணும். இது என்ன விடுறது? ருத்ரா, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இது நம்மள பின் துரத்துக்கிட்டே இருக்குப்பா. அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சின்ன பையா. இப்ப நான் இந்த கல்லை யூஸ் பண்ணி ஆகணும். Problem solved. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.